செய்வதுதான் உண்மையான பூஜை. மானசீகமாக உதவி செய்யலாம், வாக்கு சகாயம் பண்ணலாம், சரீரத்தால செய்யலாம். நான் ஃபர்ஸ்ட்ல அதில் உட்காந்துங்கிறேன். ஒரு வயசான அம்மா இறங்குனா சாமான்களை எடுத்து கொடுக்கும். பெரியம்மா நீங்கள் இறங்கு, நான் எடுத்து கொடுக்கும். இப்படி மனவாக்கு காயங்களினாலே பிறருக்கு உதவி செய்யும். 18 புராணங்களை நமக்கு பாடி கொடுத்தவர் வியாச பகவான். எல்லாருக்கும் படிக்க எங்க அவகாசம் இருக்குது? உண்மையிலேயே உங்களுக்கு நேரம் கிடையாது. 18 புராணங்களையும் படித்து தெளிவு பெற்ற ஒருவர் சொன்னார், நான் 18 புராணங்களையும் படித்தேன், அதில் முக்கியமானது 2 வாக்கியம்னார். இந்த வைட்டமின் பில்ஸ் மாதிரி. அஷ்டாதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயே. 18 புராணங்களிலும் வியாச பகவான் 2 வார்த்தையைத்தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. என்ன? பரோபகார புண்ணியாய பாபாய பரபீட்டனம். பிறருக்கு உதவி செய்வதுதான் புண்ணியம். மணி கிடைச்சதேன்னு ஓயாத மணி அடிச்சுன்னு இருக்காதீங்க. மணி அடிச்சுடுறான். எத்தனை பேர் கடவுளை வியாபாரத்தை நுழைக்கிறான். அங்கே போனால் 5 ரூபா, இங்கே நின்னா 8 ரூபா, இங்கே தரத்துக்குனா 12. திருப்பதி எல்லாம் எப்படி இருக்குது? கோயிலாகுது. பொட்டதுக்கெல்லாம் பணம். ஏழைகள் என்ன செய்வாங்க? பழனி அப்படியா? கோயிலே வியாபார தலமாகுது. ஆகவே அங்கே அன்பு வெள்ளம் ஓட வேண்டும். மணி அடிச்சு பூஜை பண்ணா மோட்சம் வரும்னு யாரும் எண்ணிவிடாதீங்க. நான் பூஜை பண்றேன், நான் 2 மணி நேரம் பூஜை பண்றேன். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. நான் எந்த தெய்வத்தை வணங்குறேன்னா அந்த தெய்வம் தான் இங்க எல்லாருமா இருக்காது. கடவுள் எங்கேயோ இல்லை. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். சிவலிங்கம் கைலாசத்தில் இருக்குது, ஒவ்வொருத்தர் உள்ளத்தில். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாம். கிறிஸ்துவர் உள்ளத்திலே ஆண்டவன்கிறார், முஸ்லீம் உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறான், எறும்பு உள்ளத்திலே, யானை உள்ளத்தில். உரை சேரும் 84 நூறாயிரமாம் யோனி வேதம் நிறைசேர படைத்து அவ்வவற்றின் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்ன. ஒவ்வொரு உயிருக்கும் உயிராய் இருக்காது. காரை செலுத்துவது யாரு? டிரைவர். அந்த டிரைவரை செலுத்துகிறவர் பின்பக்கம் முதலாளி, பின் சீட்டில் இருக்கிற முதலாளி. டிரைவர் ஆஸ்திக சமாயத்தை விடு, டிரைவர் சென்ட்ரலுக்கு விடு, டிரைவர் கபாலி கோயிலுக்கு போ. காரை டிரைவர் செலுத்துகிறார், டிரைவரை பின் சீட்டில் இருக்கிற முதலாளி செலுத்துகிறார். அப்படி இந்த உடம்பை உயிர் செலுத்துகிறது, அந்த உயிரை இறைவன் செலுத்துகிறார். அவன் செலுத்தலைன்னா தான் இது சபமா போகுது. ஆகவே ஆண்டவன் நமக்குள்ள இருக்கின்றான். அப்ப எல்லா உயிரும் கடவுள் கோயில் தானே சிந்தனை பண்ண. அப்ப அந்தந்த உயிர்களுக்கு உதவி செய்தால் தானே கடவுளை நிச்சயமா வணங்கின புண்ணியம் வரும். மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ண வாழைப்பழத்தை அவனே தின்னுட்டு அது பக்கத்தில் பிள்ளைகளை கொடுக்கூடாது. அந்த சூடம் அணையத்து வந்து விளக்கையை நிறுத்திவிட்டு நைவேத்தியம் பண்ண பால அவனே குடிச்சு விட்டு துன்பப்படுகிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும். அதுதான் நிஜமான கடவுள் பக்தன். நான் உண்மையாகவே முருகனை உபாசிக்கின்றவனானா என்னால முடிந்த அளவு மக்களுக்கு தொண்டு செய்யணும். வறுமையினால வாடுகின்றவர்களுக்கு உதவி செய்யும். 6000 ரூபாய்க்கு தீபாவளி ஜவுளி வாங்குறவன் ஒரு 6 ரூபாய்க்கு ஒரு துண்டு வாங்கி ஏழைக்கு தரான். இந்த தாய்மால ஒரு நல்ல குணங்குது. கிழிஞ்ச புடவை ஏழைகளுக்கு கொடுத்து விடுறாங்க. சில பேர் அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாடி வாங்குறேன். உங்களை தவிர கிழிஞ்சு போச்சு ஏழைகளுக்கு போனேன். துன்பப்படுகிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும். அதுதான் நிஜமான கடவுள் பக்தன்.